வரலட்சுமி பூஜை அன்னைக்கு அஷ்டோத்தரம் படிச்சுட்டு ஷோடச உபசாரங்கள் செய்து முடித்தவுடனே ராஜோபசாரங்கள் முடித்தவுடனே இந்த தோக கிரந்தி பூஜை அப்படின்னு சகட்டு இருக்கக்கூடிய 9 முடிச்சுகளுக்கும் ஒவ்வொன்றையும் புஷ்பத்தினாலேயும் அக்ஷதையினாலேயும் பூஜிக்க வேண்டும். அதனுடைய மந்திரங்கள் இப்படிப்பட்டது. ஓம் கமலாயை நமஹ பிரதம கிரந்திம் பூஜயாமி. ஓம் கமாயை நமஹ द्वितीय ग्रंथिं पूजयामि. ओम लोकमात्रे नमः तृतीय ग्रंथिं पूजयामि. ओम विश्वजनन्यै नमः चतुर्थ ग्रंथिं पूजयामि. ओम महालक्ष्म्यै नमः पंचम ग्रंथिं पूजयामि. ओम क्षीराब्धिधनयायै नमः षष्ठ ग्रंथिं पूजयामि. ओम चंद्रसोधर्यै नमः अष्टम ग्रंथिं पूजयामि. ओम हरिवल्लभायै नमः नवम ग्रंथिं पूजयामि. ओम सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्धसाधके सर्वमंगलमांगल्ये सर्वपापप्रणाशिनी तोरकं प्रतिगृह्णामि सुप्रीता भव सर्वदा. பிறகு கயிற்றை சகட்ட கயிற்றை கையில் எடுத்துக்கொண்டு நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. இன்னொரு சொல்ல நவதந்து சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே என்று சொல்லி அந்த கயிற்றை வலது கையில கட்டி கொள்ள வேண்டும். ஸ்ரீ லக்ஷ்மி விரத கதைகள் படித்து பாடல்கள் பாடி அம்மானை ஆராதிக்க வேண்டும். இதற்கு பின்னாடி ராகாமா இட்டி டாகா என்று பாடக்கூடிய பாடல்கள், பாக்யத லக்ஷ்மி பாகமா என்று பாடக்கூடிய பாடல்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கின்றன. அவற்றை எல்லாம் கேட்டு இந்த நாளை கொண்டாடுமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.